அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஊற்றிக்கிற மாதிரி ஒரு சிக்கன் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முந்திரி, தேங்காய், தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்திருக்கேன். மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நான் பெப்பர் என்ன பண்ணுறேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் போட்டு 1 2 அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கடாயிலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் இடித்து வச்சுருக்க அந்த தாளிப்பு பொருட்கள் போடுறேன். என்னென்னதுன்னா சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தான் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனோட வாசனையே ஒரு மாதிரி இருக்கும். அந்த கலரே பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு பாருங்கள். அதனால் இடித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 தக்காளியும் சாப்பரில் போட்டு சாப்பிட்றது அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டையும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி உரலை நான் இடித்து தான் போட்டிருக்கேன். எல்லாமே நான் இடித்து தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடித்து போட்டாலே அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடினதுக்கப்புறமா பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரியையும் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த முந்திரியையும் தேங்காவையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா அந்த பால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கனை ஒரு 1/2 அன் ஹவர் கேர்டில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தயிரில் இந்த மாதிரி ஊற வைக்கிறனால என்ன பெனிஃபிட்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. இப்போ நம்ம அந்த மசாலாஸில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ண வேணாம். பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மில்க், அதை இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூவையும் கோகோனட்டையும் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிளகு தூள் இருக்கிற 1 2 அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ரெசிபீஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.